இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு கேரக்டர் தியானிக்க போகிறோம். ஒரு நல்லா நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவானே, நமக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு மன நிறைவாக சாப்பிட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவோம். என்ன வார்த்தை சொல்லுவோம்? திருப்தி. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன். திருப்தின்ற அந்த காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். திருப்தி நல்ல காரியத்துலேயும் இருக்கும், கெட்ட காரியத்துலேயும் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு குவாலிட்டி நல்ல காரியத்திலையும் திருப்தி ஆவாங்க, கெட்ட காரியத்தின் மூலமாகவும் திருப்தி ஆவாங்க. டிவைன் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும், டெவில் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். என்ன, டிவைனாகவும் ஆண்டவர் சாட்டிஸ்ஃபை பண்ணுவார், டெவிலும் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ண பார்ப்பான், அவனுக்குரிய கெட்ட காரியங்களை கொடுத்து. ஓகேவா? அப்போ திருப்தினா என்ன? திருப்தினா என்ன? ஃபுல்னஸ். வேறு டெஃபினிஷன் வேறு என்ன சொல்லலாம்? திருப்தினா ஃபுல்னஸ்ன்னு வச்சோம், அப்படி ஒரு நிறைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேறு என்ன இருக்கும் திருப்தினா? வேறு என்ன அதை நம்ம டிஃபைன் பண்ணலாம்? நமக்கு போதுன்ற. ஆமாம், ஒரு சிலருக்கு இப்போ ஜென்னாஸோட அளவு என் அளவு வேறு மாதிரி இருக்கலாம். என்ன, திருப்தி அவங்கவுங்கள பொறுத்தது அப்படின்றாங்க. ஓகே, கரெக்ட். வேறு என்ன திருப்தி சொல்லலாம்? இது எல்லா டெஃபினிஷனும் உண்டு, அதை நான் தெளிவுபடுத்துறதுக்காக நான் அதை கேட்குறேன் ஒவ்வொருத்தவங்களோட வியூ. திருப்தி என்றால் நான் இப்படி எழுதியிருக்கிறேன். திருப்தி போதும் என்கின்ற நிலை. ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துடும். சாப்பிட்டு முடிச்ச, எனக்கு பிடிச்ச கடையில் போய் நான் பிடிச்ச விதத்தில் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு ப்ளஷர் ஒன்று வரும். அதுதான் திருப்தி. போதும் என்கின்ற நிலை, இதுதான் கரெக்டான அளவு, இதுதான் கரெக்டான சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல, அந்த போதும் என்கின்ற நிலை தான் அந்த திருப்தி தான். திருப்தி. இந்த திருப்தின்ற வார்த்தை லாட்டின் வேர்ட்லேருந்து தான் வந்திருக்காங்க ஆங்கிலத்துக்கு. சாட்டிஸ்ஃபேக்ஷன்ற வேர்டு லாட்டின் வேர்ட்லேருந்து தான் வந்ததாக போடப்பட்டிருக்கிறது. இப்படி அந்த லாட்டின் வேர்டில் இதுக்கு இப்படி ஒரு டெஃபினிஷன் இருக்குது, அது மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். த ஸ்டேட் ஆஃப் ஹேவிங் எனஃப் ஆர் ஹேவிங் எ நீட் ஃபுல்லி மெட். நமக்குள்ள எல்லா தேவைகளும் முழுவதுமாக நிறைவேற்றப்படுவது, மீட் பண்ணப்படுவது திருப்தி அப்படின்னு சொல்லி. போதும் என்கின்ற நிலை அல்லது தேவைகள் முழுவதும் சந்திக்கப்பட்டது என்ற நிலை. போதுன்ற நிலை இல்லைன்னா என்னோட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டதுன்ற நிலை தான் என்னது? திருப்தி. திருப்தி. இன்றைக்கி நம்ம முதல்ல நான் சொன்ன மாதிரி 2 திருப்தி இருக்குது. முதல் திருப்தி என்னது? திருப்தியில் ரெண்டாக பிரிக்கலாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். டிவைன் சாட்டிஸ்ஃபேக்ஷன், டெவில் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிவைன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். அந்த நம்ம திருப்தின்னு அப்போ நான் சொல்கிறது ஆண்டவர் கொடுக்குற திருப்தியை தான் மீன் பண்ணுது. எனக்காக ஒரே ஒரு வசனத்தை படிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். லூக்கா 6:21. இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம பசியாக இருந்தோம்னா நம்ம தான் பாக்கியவான்கள். ஆண்டவர் நம்மளை திருப்தி பண்ண போகிறார். ஒரு பசியோட ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது நம்ம நிறைகிற அளவுக்கு ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு திருப்தி இருக்கும் பார்த்தீங்களா. ரொம்ப நாள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் நல்லா சாம்பார் சாதம் சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? நல்லா சாம்பார், ரசம், ஊறுகாய், பொரியல் வச்சு சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமான ஒரு திருப்தி இருக்கும். அதே ரிவர்ஸ்லேயும் நடக்கும். ஒரு வாரம் நல்லா நம்ம வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டு அப்படியே இன்னொரு நாள் ஒரு நாள் நம்ம அப்படி நான்வெஜ் சாப்பிடும்போது அப்படியே சிக்கனை பொரித்து அப்படி வச்சு சாப்பிடும்போது அது ஒரு திருப்தி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஆண்டவர் பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் திருப்தி அடைவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறது. நானே நேரத்தில் நமக்கு என்ன இருக்கும்? ஒரு குறைவை நிறைவாக்குறது தான் திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம். ஆனால் இங்கே அப்படியே ரிவர்ஸில் ஆண்டவரோட காரியம் போட்டிருக்கிறது. பசியாக இருக்கிற நீங்கள் தான் திருப்தி ஆவீர்கள். அதாவது தாகம், பசி. இன்னொரு இடத்துல அழகாக ஒரு வார்த்தை போட்டிருக்கிறது. சங்கீதம் 107:8 படிங்க. அதில் இப்படி போட்டிருக்கிறது, பசியுள்ள ஆத்மாவை ஆண்டவர் நன்மையினால் திருப்தி ஆக்குகிறான். சங்கீதம் 107:8. தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார். பசியுள்ள ஆத்மாவை ஆண்டவர் நன்மையினால் நிரப்புகிறார். குறைவு நிறைவாகிற இடத்துல திருப்தி இல்லை, தாகம் தணிக்கப்படுகிற, பசி ஆறுகிற இடத்துல தான் திருப்தி இருக்கிறது.
நான் திரும்ப அதை கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். திருப்தி வந்து குறைவில் இல்லை. எனக்கு குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு திருப்தி வராது. திருப்தி குறைவில் அல்ல, திருப்தி தாகத்தில். எந்த அளவுக்கு தாகமாக இருக்கிறீங்கன்றதுல தான் திருப்தி இருக்குது. எந்த அளவுக்கு குறைவாக இருக்கிறீங்கன்றதுல திருப்தி இல்லை. நான் ரொம்ப குறைவாக இருக்கிறேன், எனக்கு என் குறைவெல்லாம் சரியாகிறது அப்படின்னா அது நிறைவு, திருப்தி இல்லை. சிலர் வந்து நிறைய காசு இருந்தால் வந்து நான் திருப்தி ஆவேன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ காசு வந்தாலும் திருப்தி வரவே வராது. அப்போ குறைவு திருப்தி அல்ல, தாகம் தான் திருப்தி, பசி தான் திருப்தி. திருப்தி குறைவில் அல்ல. குறைவு இருக்கிற இடத்துல திருப்தி வராது, தாகம் பசி இருக்கிற இடத்துல தான் திருப்தி வரும். அல்லேலூயா. குறைவு இருக்கிற இடத்துல திருப்தியே வராது. நான் குறைவாக இருக்கேன், நான் சில பேர் நம்மளே சொல்லுவோம், நான் ரொம்ப குறைவாக இருக்கேன், ஆண்டவர் திருப்தி தரட்டும், திருப்தி தரணும். குறைவில் ஆண்டவர் திருப்தி தரவே முடியாது. நீங்கள் தாகமாக இருக்கும்போது தான் ஆண்டவர் திருப்தி தர முடியும். பசியுள்ள ஆத்துமாவை தான் ஆண்டவர் நன்மையினால் நிரப்புறாரு. தாகம் இருக்கிற பசி இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் திருப்திப்படுத்த முடியும். நான் ஒரு சென்டென்ஸ் இப்படி எழுதியிருக்கிறேன்: fulfilling lack is not satisfaction, quenching thirsty is satisfaction. fulfilling lack is not satisfaction, quenching thirsty is satisfaction. உங்கள் குறைவு நிறைவாவதல்ல, உங்கள் தாகம் தீர்க்கப்படுவது தான் திருப்தி. உங்கள் குறைவு நிறைவாவது திருப்தி அல்ல, உங்கள் தாகம் தீர்க்கப்படுவது தான் திருப்தி. அல்லேலூயா. அதனால் நான் குறையாக இருக்கேன், ஆண்டவரே என்னை நிறைவாக்கினா போதும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தில் ஒரு தாகமாக இருப்பீங்கள்ல, நீங்கள் தாகமாக தேடின விஷயத்தில் தான் ஆண்டவர் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பார் உங்களை. தாகமாக ஒரு சோல்படனா நம்ம வந்து ஒரு கேர்சல்லையோ ஒரு சேட்டலைட் சர்ச்சிலையோ போய் ஊழியம் பண்ணால் ஆண்டவர் அன்னைக்கு திருப்திப்படுத்தியிருப்பார். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு ரோஸ்லின் பின்சேக்கா கால் பண்ணி, நான் அவைலபிள் இல்லை, எங்கள் ரீஜனில் போக முடியுமா, ஒரு பிரதீப்போடையும் சாஜினியோடையும் அக்கம்பனி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி செம்மஞ்சேரி சைடு போய் சரின்னு சொல்லிவிட்டு நான் வாரேன்னு சொல்லிவிட்டு இங்கே கிட் சர்வீஸ் முடிச்சுட்டு நேராக அங்கே போனோம். அவங்க எல்லாம் யூஸ்வலாக பார்க்க வேண்டிய வீடெல்லாம் பார்த்துட்டாங்க. உடனே ஒரு ஆசை, எப்படியாச்சும் ஒரு புது வீடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் புதுசாக ஒரு பிளாக்குக்குள்ளே போயிட்டு நாங்கள் சும்மா நடந்து அப்படியே ஒவ்வொரு ஃப்ளோராக ஒரு வீடாக கேட்டே வரும்போது கிட்டத்தட்ட 3 புது ஆத்மா அந்த இதில் பார்த்தோம். அவங்க வந்தாங்களா என்னன்னு தெரியல, வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த அப்போ அன்னைக்கு போயிட்டு வந்த நான் ரீனாட்ட சொல்லிட்டேன், இன்றைக்கி ஒரு ரொம்ப நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு செம்மஞ்சேரி போயிட்டு ஒரு 3 புது ஆத்மாவை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த இடத்துல தாகத்தோடு நீங்கள் போய் நிற்கிறீங்களோ, வேதத்தை திறந்து ஒரு தாகத்தோடு ஆண்டவரே என்னோட பேசுங்க, ஒரு தாகத்தை உருவாக்கி நீங்கள் வேதத்தை தேடும்போது ஆண்டவர் திருப்திப்படுத்த முடியும். நீங்கள் ஒரு தாகத்தோடு நீங்கள் வந்து ஜபத்தில் போய் முழங்கால் போட முடியும், ஆண்டவர் திருப்திப்படுத்த முடியும். அப்போ திருப்தி என்பது தாகத்தில் இருக்குது, குறைவில் இல்லை. ஐயோ இன்றைக்கி நான் வந்து ஒரு அதிகாரம் படிச்சிடணும், நிறைய நேரம் நானுமே ஃபீல் பண்ணியிருப்பேன், நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி ஒரு அதிகாரம் படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அது கஷ்டப்பட்டு ஒரு அதிகாரம் அன்றைக்கி வந்து வெறுமையாக ஒரு அதிகாரம் படிச்சு, ஆண்டவரே இன்றைக்கி எப்படியாவது என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, ஓப்பன் மை ஐஸ் டு சி, வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்துலுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுட்டு ஒரு தாகத்தோடு வேதத்தை தேடும்போது, இல்லை தாகத்தோடு சண்டே சர்வீஸில் வந்து உட்காரும்போது ஆண்டவர் திருப்திப்படுத்துவார். தாகம்தான் உங்களை திருப்திப்படுத்தும். திருப்தி என்பது தாகத்தில் இருக்குது, திருப்தி என்பது குறைவில் இல்லை. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி ஒரு சில தாகங்களை மட்டும் நம்ம வேகமாக பார்த்துட்டு இந்த தியானத்தை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். ஆண்டவர் நம்மளை அந்த தாகத்தின் மூலமாக எப்படியெல்லாம் திருப்திப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. மத்தேயு 5:6. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். போன வாரம் நம்மளுடைய போதவர் ஒரு தியானம் எடுத்தாங்க, நீதியை கொடுத்து. நீதினா என்னன்னு சொன்னாங்க, ஒரு வார்த்தை அழகாக சொன்னாங்க போதவர். நீதினா என்னன்னு சொன்னாங்க, நீதியாக வாழ்கிறது அப்படின்னா ஒரு வார்த்தை சொன்னாங்க. நிறைய சொன்னாங்க, அதில் ஹைலைட்டடாக திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்திகிட்டே இருந்தாங்க. அலைனிங் வித் த ஸ்பிரிட் ஆஃப் காட், இன்னொரு வார்த்தை சொன்னாங்க. தெரியல, நீதின்னா எதை வந்து நம்ம நீதின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீதி என்பது கடவுளின் பார்வையில் நீங்கள் பார்ப்பது,
காட்ஸ் லென்ஸில் நீங்கள் பார்ப்பது தான் நீதி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கடவுளோட லென்ஸில் வச்சு நீங்கள் பார்க்குறீங்கள, நமக்கு எல்லாமே கரெக்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவரோட ஸ்டாண்டர்டில், ஆண்டவரோட லென்ஸில் நம்ம எதை பார்க்குறோமோ அதுதான் நீதி அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து அப்படிப்பட்ட நீதியின் மேலே நீங்கள் தாகமாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் திருப்திப்படுத்துகிறாராம். அல்லேலூயா. நம்ம யாருமே 100% நீதிமான் இந்த இடத்துல கிடையாது, நானும் கிடையாது, யாருமே இங்கே கிடையாது. ஆனால் அப்படியே நீதியாக நடக்கிறதுக்கு தாகம் கொண்டுகிட்டே இருப்போம். பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தாகம், நல்ல வழியில் போலீஸை ஏமாற்றக்கூடாதுன்னு ஒரு தாகம், லஞ்சம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு தாகம், ஒரு ஆண்டவருடைய நீதியை நிலைநாட்டணும், ஆண்டவருடைய நீதியாக வாழணும்னு இருக்கிற ஒரு தாகம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த தாகம் உள்ளவர்களை ஆண்டவர் திருப்திப்படுத்துவார். இங்கே திருப்தி என்பது வந்து நீதியில் மட்டும் திருப்தி கிடைக்காது, உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா நிலைமையிலையும் திருப்தியை ஆண்டவர் பார்த்து. இங்கே வந்து ஆண்டவர் வந்து இந்த வசனம் அழகாக போட்டிருக்கு, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் வந்து நீதியில் திருப்திப்படுவார்கள் மட்டும் போல திருப்தி அடைவார்கள். ஆண்டவர் அவங்கள அவங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா ஏரியாலையும் திருப்திப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த நீதியின் மேலே பசிதாகம் இருக்கும்போது ஆண்டவர் திருப்திப்படுத்துவார். சங்கீதம் 17:15 மட்டும் வாசிங்க. சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன். இங்க பாருங்க, நீதியில நானும் நீதியில உமது முகத்தை தரிசிப்பேன். அதாவது சங்கீதக்காரன் எழுதுவான், நான் உங்களை பார்க்கிறதே நீதியின் வழியாக பார்க்கிறேன் ஆண்டவரே, நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலாக மாறுவேன், உமது சாயலால் திருப்தியாவேன். ஆண்டவர் திருப்திப்படுத்துவார். நீங்கள் நீதியாக வாழணும்னு ஆசைப்படும் போது, இல்லை நீதியின் மேலே தாகம் இருக்கும்போது ஆண்டவர் திருப்திப்படுத்துவார். இன்றைக்கி நமக்கு நிறைய ஏரியாவில் நம்மளோட ஃபேமிலியில் வந்து திருப்தி இல்லாமல் இருக்கலாம், நம்மளோட வேலையில் திருப்தி இல்லாமல் இருக்கலாம். அநேக நேரத்தில் நானுமே ஃபீல் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஏன் திருப்தியான, நீங்கள் நீதியின் மேல் தாகமாக இருக்கணும்னு ஆசை கொண்டுகிட்டே இருங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் வேலையில், உங்கள் குடும்பத்தில், நீங்கள் பண்ணுகிற ஊழியத்தில் ஆண்டவர் திருப்திப்படுத்துவார். திருப்தி எல்லா ஏரியாலையும் கிடைக்கும் நீங்கள் இந்த நீதியின் மேலே தாகமாக இருக்கும்போது. அடுத்து 2வது காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம், நம்ம நீதியில் தாகமாக இருக்கும்போது ஆண்டவர் திருப்திப்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6லேருந்து 8 வரைக்கும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமாம். இங்கே வந்து நான் வந்து ஒருவேளை திருப்தின்ற வார்த்தை இங்கே வந்து டைரெக்டாக போடப்படலை, ஆனால் சம்பூர்ணன்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழில். இங்கே பார்த்தீங்கன்னா சிறுக விதை, அதாவது கொடுக்கறத குறித்து பவுல் எழுதுகிறாரு. நீங்கள் வந்து ஏழைகளை தாங்கணும், மற்ற பகுதியில் உள்ள சபை மக்கள் வந்து தரித்திரத்தில் இருக்கிறவங்களை வந்து நீங்கள் வந்து தாங்கணுன்றதை குறித்து கொரிந்து சபையை வந்து என்கரேஜ் பண்ணி எழுதும்போது தான் இந்த காரியத்தை எழுதுகிறார். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இது எதை குறிக்கிறதுனா, கொடுப்பதில் உள்ள தாகத்தை குறிக்கிறது. நீங்கள் உங்களுக்கு கொடுப்பதில் அந்த மக்களுக்கு தாகத்தை ஊக்குவிக்கிறாரு பவுல். வந்து கொடுப்பதில் உங்களுக்கு தாகம் இருக்கும்போது ஆண்டவர் திருப்திப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீங்கள் கொடுப்பதில், அதாவது நாட் ஒன்லி மணியை மட்டும் நீங்கள் இந்த இடத்துல எடுத்துக்க வேண்டாம். ஒருவேளை உங்களுடைய நேரத்தை கொடுப்பதில் உங்களுக்கு எப்படியாவது சபையில் வந்து ஒரு மணி நேரம் ஜிபித்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாகம் இருக்கும் பார்த்தீங்களா. சிலர் நான் பார்த்துருக்கேன், நான் வந்து 6 மணி நேரம் ப்ரேயர் வச்சுக்குன்னா 6 மணி கடைசி ஒரு 2 மணி நேரம் எப்படியாவது ஓடி வந்து கடமைக்குன்னு வந்து உட்கார்றவங்கள நான் பேசலை. தாகத்தோடு எப்படியாவது ஒரு 2 மணி நேரம் என் பங்களிப்பு இருக்குன்னு சேர்ந்து உட்காடுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள ஆண்டவர் திருப்திப்படுத்துவார். நாங்கள் நிறைய நேரத்தில் மிராக்கிள் ஈவினிங்கில் பார்த்துருப்போம், இயர்ஸாக வந்தவங்களை ஆண்டவர் நிரப்ப மாட்டார். ஆனால் தாகத்தோடு வந்து அவங்க வந்து ரொம்ப சின்சியர்லாம் இருந்திருக்க மாட்டாங்க, தாகத்தோடு வந்து நிற்கிறவங்கள ஆண்டவர் நிரப்புவார். அல்லேலூயா. நீங்கள் வந்து நீங்கள் கொடுப்பதில் தாகமாக இருக்கும்போது ஆண்டவர் திருப்திப்படுத்துகிறார். சிலர் வந்து ஆண்டவருக்கு கொடுக்கறதுல, ஆண்டவருக்கு விதைக்கிறதுல ரொம்ப தாகமாக இருப்பாங்க. எப்படியாவது ஆண்டவருக்கு கொடுத்துடும்.
ஒரு பணம் வந்தோடனே ஆண்டவர் கொடுத்துடணும், கொஞ்சம் நேரம் இருந்தோடனே ஏதாவது அவங்கள்ட்ட பேசிடணும், அவங்கள்ட்ட செஞ்சிடணும், அவங்கள்ட்ட ஃபாலோ பண்ணணும், அவங்களுக்காக ஜெபித்திடணும்னு சொல்லிட்டு கொடுக்கறதுல, மற்றவங்களுக்கு விதைக்கிறதுல தாகமாக இருக்கும்போது, அந்த 8வது வசனத்தில் அழகாக போட்டிருக்கு, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகையிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நீதியின் மேல் பசிதாக இருக்கும்போது ஆண்டவர் திருப்திப்படுத்துவார். நீங்கள் கொடுப்பதில் தாகமாக இருக்கும்போது ஆண்டவர் திருப்திப்படுத்துவார். மார்க் 12:44 வந்து ஏழை விதவியை பார்த்து ஆண்டவர் ஏழை விதவியை போடுகிறத பார்த்து ஆண்டவர் அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த வசனத்தை மட்டும் படிங்க. மார்க் 12ஆம் அதிகாரம் 44வது வசனம். மார்க் 12:44. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள். ஆண்டவர் வந்து அந்த தாகத்தை பார்க்கிறார். இதுக்கப்புறம் ஒருவேளை அந்த ஸ்திரீயை பற்றி எழுதப்பட்டிருந்தா ஆண்டவர் திருப்திப்படுத்துவதை எழுதியிருப்பார் நான் நினைக்கிறேன், தெரியல. அந்த ஸ்திரீயை பற்றி அதோட எவ்வளோதான் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஆண்டவரோட பார்வை பாருங்களேன், எவ்வளோ தாகமாக வந்து அவள் கொடுக்குறான்னு சொல்லி ஆண்டவர் பார்க்குறாரு. ஆண்டவர் வேறு எதையும் பார்க்கல. மற்றவங்களெல்லாம் தங்களோட பரிபூர்ணத்துலேருந்து போட்டாங்க, இவன் வந்து தான்ட்ட உள்ளது எல்லாத்தையும் தாகத்தோடு போட்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு ஆண்டவர். ஆண்டவருக்கு எவ்வளோ போட்டால் நீங்கள் பெரிய முக்கியமாக தெரியல, ஆனால் எவ்வளோ தாகத்தோடு வந்து போட்டா அப்படின்றது தான் முக்கியமாக தெரியுது. இன்றைக்கி நம்ம தாகத்தோடு கொடுக்குற இடத்துல ஆண்டவர் நம்மளை திருப்திப்படுத்துகிறார். ஒருவேளை இப்போ பண விஷயத்தில் நான் தாகத்தோடு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்குறேன்னா ஆண்டவர் என்னை பணத்தில் மட்டும் திருப்திப்படுத்த மாட்டார், என் குடும்ப சூழ்நிலையில் திருப்திப்படுத்துவார், என்னோட வேலையில், வாழ்க்கையில், ஊழியத்தில் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் திருப்திப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ முதல்ல என்ன காரியம் பார்த்தோம்? திருப்தியில் நீதியின் மேல் தாகமாக இருக்கும்போது ஆண்டவர் திருப்திப்படுத்துகிறார், கொடுப்பது திருப்திப்படுத்துகிறார். 3வது காரியத்தை பார்க்குறான். யோவான் 7ஆம் அதிகாரம் 37வது வசனம் 38. யோவான் 7:37-38. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இங்கே பாருங்க, பண்டிகை நாட்களில் இயேசு வந்து அங்கே நிற்க, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், அவனை வந்து அவனுக்குள்ளே இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுமா, ஒரு பொங்கி வரும். ஆண்டவர் இங்கே வந்து ஒரு தாகத்தை குறிக்கிறாரு, ஆண்டவர் மேல் உள்ள தாகத்தை குறிக்கிறது. 3வது, நம்ம ஆண்டவர் மேலே தாகமாக இருக்கும்போது, இல்லை ஆண்டவரை அறிகிற அறிவு, இன்னொரு விதத்தில் நான் போடணும்னு ஆசைப்படுகிறேன், அவரை அறிகிற அறிவில் தாகமாக இருக்கும்போது ஆண்டவர் திருப்திப்படுத்துகிறார். நோயிங் காட் மோர், ஆண்டவரை அறிகிறதுல ஒரு தாகம் இருக்கும். வேதத்தில் ஆண்டவர் இன்றைக்கி புது காரியத்தை, நான் முதலே சொன்ன மாதிரி வேதத்தில் புது காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கி எப்படியாவது காமிக்கணும். இன்றைக்கி என் வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் ஒரு பாதையை காமிக்கணும். அப்படி ஒரு தாகத்தோடு வாசிக்கணும்னு வேதத்தை தேடாமல் தாகத்தோடு வேதத்தை தேடும்போது ஆண்டவர் மேல் உள்ள தாகம் வந்து உங்களை திருப்திப்படுத்தும். அல்லேலூயா. இங்கே வந்து இன்னொரு இடத்துல சமாரிய ஸ்திரியை பார்த்து அழகாக சொல்லுகிறாரு. 4வது அதிகாரம் நினைக்கிறேன், 4:13-14 வாசிங்க. யோவான் 4:13-14. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். திருப்தின்ற வார்த்தையோட இன்னொரு வித பொருள் தான் நான் இப்படி இதாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இங்கே ஆண்டவர் மேலே உங்களுக்கு தாகம் இருக்கும்போது, ஆண்டவர் அறிகிற அறிவின் மேலே ஆண்டவருக்காக தாகம் இருக்கும்போது ஆண்டவர் திருப்திப்படுத்துகிறார். இங்கே வந்து அதை தான் ஆண்டவர் வந்து சமாரிய ஸ்திரியை பார்த்து சொல்கிறார், நீ வந்து இங்கே இந்த தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு திரும்ப தாகம் வரும், ஆனால் நான் கொடுக்குற தண்ணியை நீ குடிச்சேன்னா அது திரும்ப தாகமே வராது, அது வந்து உனக்குள்ளே இருந்து நிறைவாக ஊற்றாக மாறி போகும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி அவரை அறிகிற அறிவின் மேலே ஒரு தாகம் இருக்கும். அப்படி வேதத்தை சிலர் பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்கும், வேதத்தின் மேலே அப்படியே ஒரு தாகமாக இருப்பாங்க. ஆண்டவரை அறிகிற அறிவில் எப்படியாவது ஒரு தாகம் இருக்கும். அது வந்து நமக்கு வந்து நம்ம இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு அது இருந்துகிட்டே இருக்கணும். எப்போ அது பரிபூர்ணம் அடையணும், அவரை மீட் பண்ணும்போது தான் அது பரிபூர்ணம் அடையும். அப்போ டெய்லி வந்து அந்த வேதத்தின் மேலே ஒரு தாகம் இருந்துகிட்டே இருக்கும். அதான் சொல்லுவாங்க, இந்த கிணறுல வந்து தோண்ட என்ன வரும், தண்ணி வந்துகிட்டே இருக்குமா.
இது அதை காட்டிலும் ஒரு வற்றாத ஒரு நீர் ஊற்று. இது வந்து நீங்கள் தோண்ட தோண்ட ஆண்டவர் வந்து எப்படி வெளிப்படுத்த முடியுமா? அவரை அறிகிற அறிவின் தாகம் வர வர தான் அவர் தன்னை வெளிப்படுத்த முடியும். ஆண்டவர் வந்து வெளியே ஊழியம் பண்ணும்போது வெளியே ஒரு சில காரியங்களை மக்களோட பேசும்போது எல்லாம் ஊமைகளாக பேசினார். ஆனால் யார் பக்கத்தில் இருக்காங்கன்னோ அவன்கிட்ட என்ன பண்ணார்? ரிவீல் பண்ணி காமிக்கிறாரு. சீக்கிரட்டை ரிவீல் பண்ணி காமிக்கிறார். சீசர்களுக்கு சீக்கிரட்டை காமிக்கிறாரு, வெளியில் உள்ளவங்களுக்கு ஊமைகளாக பேசுகிறாரு. அதான் சீசர்களை பார்த்து உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்படின்றாரு. ஏன்னா நீங்கள் என் பக்கத்தில் இருக்கிறீங்க. நம்ம அவரை அறியும்படி, அவரை தேடும்படி நம்ம தாகமாக இருக்கும்போது ஆண்டவர் வந்து அவரை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார், நம்மளை திருப்திப்படுத்துகிறார். அல்லேலூயா. யோவான் வெளிப்படுத்தினல் எழுதின யோவான் வந்து யோவானுக்கு கிடைக்கப்பட்ட அந்த வெளிப்பாடு பைபிள் யாருக்குமே கிடைக்கணும். ஏன்னா அவர் வந்து ஆண்டவர் ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகிறான்ற காரியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரு, புத்தகம் எழுதுறாரு. எப்படி நான் யோவான் மார்பில் சாய்ந்திருந்தான்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுகிறது. நான் வந்து அது வந்து ஃபிசிக்கலாக ஒருவேளை அது வந்து பொறாமையாக நம்ம ஒரு விதத்தில் எடுத்துக்கிட்டாலும், அவங்க அம்மா வந்து என் மகனை வந்து உங்கள் வலது பக்கத்தில் வச்சுக்கோங்கன்ற அந்த அர்த்தத்தில் நான் பார்க்க விரும்பலை. அவை ஆண்டவர் மேலே ஒரு தாகத்தை, எப்படியாவது அவர்கிட்ட உள்ள சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கணும். பேதுரு வந்து சபையின் இந்த சபையை வந்து உன் மேலே கட்டுவேன்னு ஆண்டவர் ஏன் சொல்லனா? பேதுருக்கு தான் ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது, அவர் கிறிஸ்து என்ற வெளிப்பாடு. இன்னைக்கு அவரை அறிகிற தாகம் நமக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை திருப்திப்படுத்துவார். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு ஏரியாவில் உங்களை திருப்திப்படுத்த மாட்டார். இந்த இன்னும் நிறைய தாகங்கள் இருக்கிறது. நான் ஒரு சில தாகங்களை தான் நான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் காமிச்சேன். இந்த தாகங்கள்லாம் நமக்கு இருக்கும்போது ஆண்டவர் அந்த ஏரியாவில் நம்மளை திருப்திப்படுத்துகிறார். அந்த ஏரியாவில் மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா ஏரியாலையும் திருப்திப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். குறைவில் அல்ல திருப்தி, தாகத்தில் இருக்கிறது திருப்தி. குறைவு இருக்கிற இடத்துல ஆண்டவர் திருப்திப்படுத்த முடியாது, ஆனால் தாகம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் திருப்திப்படுத்த முடியும். தாகமாக இருக்கிற ஒரு காக்கா தண்ணியை குடிச்சிட்டு தான் அதுக்கு திருப்தின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும். இன்னைக்கு திருப்தின்ற வார்த்தை நீங்கள் தாகமாக இருக்கும்போது தான் உங்களால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்க முடியும். நீங்கள் குறைவில் இருக்கும்போது அர்த்தம் கொடுக்க முடியாது திருப்திக்கு. குறைவில் இருக்கும்போது நிறைவுன்ற அர்த்தம் வேணால் கொடுக்கலாம், ஆனால் திருப்தின்ற அர்த்தம், நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ற அர்த்தம் நீங்கள் கொடுக்க முடியாது. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்குற ஒரு காரியம் வந்து, நீங்கள் வந்து நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களாக இருக்கீங்களா? கொடுப்பதில் தாகம் உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? அவரை அறிகிற அறிவில் இல்லை, அவர் ஆண்டவர் மேலே தாகமாக இருக்கிறோமா ஆண்டவர்னு சொல்லிட்டு ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்க விரும்புகிறார். ஒருவேளை இந்த தாகங்கள் இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை திருப்திப்படுத்த முடியும். ரியல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்குள்ளே இருக்க முடியும். அதனால் உங்கள் இருதயத்தின் மேலே கை வச்சு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் நீதியின் மேலே பசி தாகமாக இருக்க போகிறேன் ஆண்டவரே. நீதியின் மேலே தாகமாக இருக்க போகிறேன் ஆண்டவர். கொடுப்பதில் தாகமாக இருக்க போகிறேன் ஆண்டவரே. ஆண்டவர், உண்மை அறிகிற அறிவில் தாகமாக இருக்க போகிறேன் ஆண்டவரே. அநேக நேரத்தில் நான் திருப்தி இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கேன். ஐயோ, இது செஞ்சால் திருப்தி வர மாட்டேங்குது, அது செஞ்சால் அப்படி சில பேர் பார்த்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறக்கா அங்கே ஓடிட்டு இருப்பாங்க. எதுலேயுமே திருப்தி கிடைக்க மாட்டேதே இல்லைங்க. நீங்கள் நீதியின் மேலேயும் கொடுப்பதிலும் ஆண்டவரை அறிகிற அறிவிலும் நீங்கள் தாகமாக இருக்கும்போது ஆண்டவர் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் திருப்திப்படுத்துவார். ஆண்டவரே, எனக்கு அந்த திருப்தி வேணும் ஆண்டவரே. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்கு அந்த திருப்தி கொடுங்க ஆண்டவரே. அப்பா, நான் அந்த திருப்தியை நோக்கி ஓட எனக்கு நீங்கள் கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இங்கே வந்த ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. நாங்கள் நீதியின் மேலே பசி தாகமாகவும் கொடுப்பதிலும் ஆண்டவர் அறிகிற அறிவிலும் நாங்கள் தாகமாக இருக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் அதில் வளர எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. அதை நான் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க அந்த ஜீவ ஊற்று ஒன்றிலிருந்து புறப்படும் சொன்னது போல் ஆண்டவரே, நான் திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. திருப்தி அடைந்தவனுக்கு தேன் கூடு கூட ஒன்றுமே சாதாரணமாக தெரியுமா? ஆண்டவரே, அந்த மாதிரிக்கு நாங்கள் திருப்தி அடைந்து அநேகருக்கு ஆண்டவரே இந்த ஜீவ ஊற்றை நாங்கள் பரப்புறவர்களாக நாங்கள் மாற்ற எங்களுக்கு நீங்கள் கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ஏரியாவில் திருப்தி இல்லாமல் கலக்கத்தோடு, ஐயோ இது ஃபுல்லாக எனக்கு திருப்தி என் பையனோட வாழ்க்கை, என் பிள்ளையோட வாழ்க்கை, என்னோட வாழ்க்கை ஆண்டவர் திருப்தி தர மாட்டேதே அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச இந்த நேரத்தில் ஆண்டவரே அந்த ஏரியாவில் எல்லாம் நீங்கள் திருப்தி கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் அப்படியே நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக அவங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே.